பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மைசூர் ரசம் கீரை ப்ளஸ் அந்த துவையலோடு ரெடி ஆகிடுச்சு. இது ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மைசூர் ரசம் மீன்ஸ் இதில் இந்த ரசத்துக்கு நம்ம பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு வேக வைக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா எல்லாம் கீரைனாக்கா அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சவுக்கீரை, சோம்பு கீரை, முருங்கைக்கீரை எல்லா கீரையும் போட்டு அதே பருப்போடு நல்லா வேக வச்சுட்டு அந்த கீரையை ஃபில் பண்ணி எடுத்துட்டு இது ரசமாக இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பூண்டு, உப்பு, புளி வச்சு ஒரு துவையல் அரைச்சிடும். அந்த துவையலை இந்த ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். அதை தக்காளி ஒரு 4 தக்காளியும் இந்த மிக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு, கடுகு, கருவேப்பிலை ப்ளஸ் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு எடுத்துட்டாக்கா இந்த தக்காளி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட்டாக்கா நம்மளுடைய மைசூர் ரசம் சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. மழைக்கு, குளிருக்கு, காய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் இவங்க இதை தான் செய்வாங்க. ஈவன் அந்த கேப்பக்களியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேப்பக்களி, சோளக்களி, இன்னும் கம்பங்களியோடு சாப்பிட்டதில்லை, பட் கேப்பை அண்டு சோளத்தோடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.